நடிகர் விஜயோடைய அந்த தாவேகா அரசியல் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது. இதுதான் அப்படின்ற மாதிரி நகர்த்தை தான் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் உங்களுடைய விமர்சனங்கள் வந்து எந்த அடிப்படையில் இதை நீங்கள் கணிக்கிறீங்க சொல்கிறீங்க? அவர் அந்த கட்சியோட யாருமே வந்து கூட்டணிக்கு போக மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து விஜயை காமிச்சு டிஎம்கேட்ட வந்து அதிக தொகுதிகள் பெறுறதுக்கான ஒரு பேரத்துக்கு வந்து விஜயை பயன்படுத்துவாங்களே தவிர. அடுத்தது விஜய் ஒரு பெரும்பகுதி கொண்டு வந்துட்டார். பழைய வாக்கு சதவீதம் 8 என்பது இன்னைக்கு இருக்காது வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு என்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் தாவேகா இது ரெண்டு கட்சியை வந்து நம்ம வந்து ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிறவங்க கொள்கை தெளிவுள்ளவங்க தான் அவங்கள்ட்ட இருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கவங்க அப்படி கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே வந்து இது மாதிரி வரிகள்லாம் வரி ஏய்ப்புங்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம், அது கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்தை எல்லாம் செஞ்சவர் வந்து எப்படி ஒரு தூய சக்தியாக இருக்க முடியும்? எனக்கு தேவையில்லை, என்னுடைய வேல்யூ இருக்கு, நான் போய் கட்சி ஒரு நேரத்தில் பேசிட்டு வந்தால் போதும். நான் விஷயம் அந்த அளவுக்கு அவ்வளோதான். மக்களுக்கு அந்த அளவுக்கு மக்களை வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காரு. இவர் எங்களுக்கான தலைவர் இல்லைன்னு மக்கள், இவர் வந்து மற்ற கட்சிகளை சொன்னார் களத்திலே இல்லைன்னு சொல்லி, இவரை களத்தில் இல்லாமல் மக்கள் அடிக்க போறதுக்கான இதுதான் தெளிவு தான் இது. பெரும் நல்ல திமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய சமூகத்தில் மிக பெரும் செல்வாக்காக இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் அதிக வாக்குகளை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. அதிக இந்த பக்கம் அந்த கூட்டணி இல்லை அதிமுகவில் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக அதிமுக 2 கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெட்டை இலக்கத்தில் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் அவங்க கொடுக்குறது வந்து ஒற்றை இலக்கத்தை தான் கொடுப்பாங்க. ரெட்டை இலக்கத்தில் வேணால் அமௌண்ட் வாங்கிக்கிங்க, போன தடவை 25 கோடி ரூபா நாங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமே, அதே மாதிரி இந்த வாட்டி வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அது ஒரு மாதிரி முடிச்சிருவாங்க. இதையெல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தைகளோட அடித்தளமே வந்து சிதைஞ்சு போயிருக்குதுங்கிறது உண்மை. விஜயுடைய வருகை வந்து கூட்டணியில் தான் இருந்தாங்க. கலைஞர் கூட வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்திலாம் கை கொடுத்துட்டு தான் மேடையில் தோன்றுனாங்க. ஆனா ஒரு திமுக தொண்டருக்கும் அன்னைக்கு தெரியுமா தெரியாது சோனியா காந்தி வந்து கலைஞரை மிரட்டி இது இவ்வளவு சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு. அந்த கோவத்தை வாக்குச்சாவடியில திமுக தொண்டர்கள் காமிச்சாங்களா இல்லையா? 63 அதே தானே நடக்கும். விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் திருமாவளவன் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க, மிகப்பெரிய அன்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம தலைவரை மதிக்க மாட்டாங்க. ஈகோ பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு. புதிய பொறுப்பாளர்கள் போட்டப்ப அவங்களுக்கு கீழே நான் வேலை செய்யறதா, எனக்கு பொறுப்பு கிடைக்கல, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. கடந்து போய் இன்னைக்கு எல்லாருமே ஒற்றுமையா வந்துட்டாங்க. ஏன்னா இது ஜெயிக்க போற கூட்டணிங்கிற நம்பிக்கை வந்ததுனால. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ஏற்கனவே ராவணாவில் பேட்டி கொடுத்துருந்தது தான் தஞ்சை ராஜேஷ் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தீங்க, விஜயினுடைய கூட்டணி ஒன்றும் வலுவாலாம் இருக்காது, இன்றைக்கி இருக்கிறது இதெல்லாம் மாறும் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. கிட்டத்தட்ட அதுதான் இன்றைக்கி நோக்கி நகர்ந்து இருக்குதுன்னு அப்படின்னு திரும்ப ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய எழுதி தான் ஒரு முறை நான் உங்களை கூப்பிட்டு பேசினேன். நான் இப்போ திரும்பவும் இப்படி சொல்கிறீங்க, நடிகர் விஜயோடைய அந்த தாவேகா அரசியல் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது. இதுதான் அப்படின்ற மாதிரி நகர்த்தை தான் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் உங்களுடைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. எந்த அடிப்படையில் இதை நீங்கள் கணிக்கிறீங்க சொல்கிறீங்க? அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 வருஷம் அவர் விஜய் வந்து தன்னுடைய முதல் அரசியல் பிரவேச அறிவிப்பை வெளியிட்டப்பே அதை வரவேற்று நம்ம வந்து பெருசாக ஒரு பதிவு எழுதியிருந்தோம். ஏன்னா அந்த அறிக்கையில் வந்து நல்ல கண்டென்ட் இருந்துச்சு, நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க போனால் அந்த நம்பிக்கையை அவரை காப்பாற்றுற மாதிரி அவருடைய நடவடிக்கையும் சரி, அவருடைய இயக்கம் சார்ந்த நடவடிக்கைகளும் சரி இல்லை. அதே மாதிரி வந்து நான் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ராவணாவுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொன்னேன், விஜய் வந்து கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்படுவார் இந்த தேர்தலில். அவர் அந்த கட்சியோட யாருமே வந்து கூட்டணிக்கு போக மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து விஜயை காமிச்சு டிஎம்கேட்ட வந்து அதிக தொகுதிகள் பெறுறதுக்கான ஒரு பேரத்துக்கு வந்து விஜயை பயன்படுத்துவாங்களே தவிர விஜய் கூட கூட்டணிக்கு யாரும் போக மாட்டாங்க. விஜய் வந்து தேர்தல் நேரத்தில் தனித்து விடப்படுவார்னு சொல்லி நான் 1.5 மாசம் முன்னாடி நம்ம ராவணால தான் ஃபர்ஸ்ட் பேசியிருந்தீங்க. அது பிற்பாடு இப்போ வந்து நான் நிறைய பதிவுகளும் போட்டிருந்தேன் அதை ஒட்டி. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த அடிப்படையில் இது வந்து தனித்து விடப்படும் நீங்க சொன்னீங்க? அரசியல் நம்ம நடக்குதுன்றீங்க. இப்போ வந்து விஜய வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் தான் காரணம். முக்கியமா பார்க்க போனாக்க கரூர் சம்பவத்துக்கு அவருக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, அவருடைய ரசிகர்கள்ங்கிறத தாண்டி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த திராவிட கட்சிகள் வேணாம், ஆண்டவங்களே திரும்பி ஆள வேணாம், வேறு ஒரு மாற்று சக்தி வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க. ஒரு 20-25% மக்கள் எப்பவுமே இருக்காங்க. அதுல பெரும்பாலானவங்க வந்து கடந்த காலத்துல வந்து கமலஹாசனுக்கு போட்டாங்க, சீமான் அவர்களுக்கு போட்டாங்க, அது மாதிரி நிறைய பேருக்கு பிஜேபி கூட்டணி அண்ணாமலை இருக்கும்போது கூட போட்டாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு மாத்தி போட்டிருக்காங்க. ஆனா அவங்கள பல பேர் வந்து இந்த வாட்டி விஜய் வரட்டும் புதுசா அப்படின்னு நினைச்சு அவரை ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்த்தாங்க. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட செயல்பாடு திடீர்னு முடங்கி போயிட்டாரு.
முடங்கி போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அதிமுக தான் இவங்களை வந்து லைம் லைட்ல கொண்டு வந்தாங்க. அவங்களை சேஃப்டி பண்ணி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாங்க, கூட்டணி வருவார்ன்ற காரணம். ஆனா அந்த டைம்ல அவரோட செல்வாக்கு குறையல. ஆனா ஒரு பேர் வந்து ஒரு சின்னதா வந்து என்ன இவருக்கு எதுக்கு எந்த ஒரு விதத்திலயுமே வந்து ஒரு செயலற்ற தன்மையில இருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்புல வந்து அவங்க எப்படியோ வந்து தப்பிச்சுட்டாங்க. பேரை பெருசா கெடுத்துக்காம அந்த கட்சி வந்து எல்லாருமே வந்து எல்லாருடைய சந்தேகமும் திமுக மேல போயிருச்சு. இது வந்து ஒரு நடந்த சம்பவம் வந்து திமுகவோட சதியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. அதுக்கு பல காரணங்கள். ஆனா பட் 2வது விஷயம் என்னன்னா, ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் இவரோட படம் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டுது. ஒரு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம மாட்டுது அப்படிங்கிறப்ப, அதுல இவர் துணிஞ்சு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, சைலண்டா போயிட்டாரு. இவரோட கட்சி நிர்வாகிகளுமே தினசரி பேட்டி கொடுத்திருந்த செங்கோட்டையன் மாதிரியான ஆளுங்க கூட எதுவுமே பேசவே இல்ல. திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுல என்ன ஒரு திரைப்படம், அது ப்ரொடியூசரு, அவர் படம் எடுக்கிறார், அது ப்ரொடியூசர் பாடு, அவங்க சொந்த பிரச்சனைக்கே வாய்ஸ் கொடுக்காத ஒருத்தர் மக்களோட பிரச்சனைக்கு எப்படி வாய்ஸ் கொடுப்பாரு? அடுத்து இவரோட சிபிஐ என்கொயரி வந்துச்சு. டெல்லிக்கு 2 தடவை போயிட்டு வந்தாரு. இதை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் வந்து ஈரோட்ல போய் பெருசா கூட்டத்தை காமிச்சாங்க. அப்ப மறுபடியும் இவரோட அந்த வழக்கமான அந்த சினிமாட்டிக் தனமான ஒரு வசனங்கள்லாம் அங்க பேசிட்டு வந்தாரு. அப்போ வந்து பெருசா ஒரு பூதாகரமா காமிச்சாங்க ஊடகங்கள்லாம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க, மாஸ்க் காமிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனா அதுக்கு பிற்பாடு இந்த 2 சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துச்சு. ஒரு 10-15 நாள் இடைவெளிக்குள்ள ஜனநாயகன் படத்தோட அந்த சென்சார் சர்டிபிகேட் காரணமாக வந்து படம் வெளியிட முடியாம போணுச்சு. அடுத்து வந்து சிபிஐ என்கொயரி போணுச்சு. இதுல எல்லாம் வந்து சுத்தமா டோட்டலா வந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாம அமைதியாயிட்டாங்க. அவங்க சார்பா ஊடகத்துல பேசுற செங்கோட்டையன், ராஜ்மோகன், நிர்மல்குமார், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ட்வீட் போடுற விஜய் கூட இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு சொந்தமான ஒரு நிகழ்வுகள்லயே வந்து தனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கே வந்து பேச முடியாத, எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்ற முடியாத ஒருத்தரை நம்பி எந்த கட்சியும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான விஷயம். நம்ம இதை வச்சுதான் சொன்னோம். அதே மாதிரி கட்சிகள் வந்து கணக்கு போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து சீட்டு வந்து கூட குறைச்சு வாங்குறதுக்காக கணக்கு போடுவாங்க எல்லா கட்சியுமே. அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சீட்டு கூட வாங்கணும் தான் நினைப்பாங்க. இந்த தேர்தல் எந்த அடிப்படையில காங்கிரஸ் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல, முற்ற நின்னு போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க? வெற்றி வாய்ப்பு தானே பார்ப்பாங்க. இப்போ வந்து விஜய்கிட்ட போனாக்கா 50 சீட்டு கூட கொடுப்பாரு, 60 சீட்டு கொடுப்பாரு. கேட்டாக்க இன்னும் அழுத்தினாக்க 100 சீட்டு கூட வாங்கலாம். எத்தனை ஜெயிக்க முடியுங்கிறத தான் பார்ப்பாங்க. 100 சீட்டு வாங்கி 5 சீட்டு கூட அவர் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா திமுக 25 சீட்டு வாங்கினா கூட 5 சீட்டு ஜெயிச்சிடலாம், 10 சீட்டு ஜெயிச்சிடலாம். அது சூழ்நிலையை பொறுத்து. ஏதாவது ஒரு சில தொகுதிகளாச்சும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்க இருக்குன்னா, திமுக இல்ல அதிமுக கூட இருக்கும்போது தான் அந்த வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. ஆமா, நீங்க வெறும் அதிக தொகுதியில நின்ன அப்படிங்கறது வந்து யாருமே வந்து இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் தான் அந்த எத்தனை தொகுதியில போட்டிடுறோங்கிறது வந்து எந்த ஒரு கட்சிக்குமே பேசு பொருளா இருக்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன அரசியலா இருக்குன்னா, உன்ட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கான், எத்தனை எம்பி இருக்கான்னு தான். அப்போ அந்த நம்பர் ஆஃப் வின்னிங் கெப்பாசிட்டி தான் பார்ப்பாங்களே தவிர, எத்தனை சீட்ல போட்டிடுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கு இவரை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிக்குவாங்க. இவரை வந்து காங்கிரஸ் வந்து பயன்படுத்தும். காங்கிரஸும் சரி, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்காரு, ஐயா ராமதாஸ் வந்தாக்க நான் வந்து வெளியில போயிருவேன் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கும் நம்ம விமர்சனம் பண்ணி தான் போட்டிருந்தோம். விடுதலை சிறுத்தைகள் வெளில போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஐயா ராமதாஸ் உள்ள வந்துடக்கூடாது. ஆமா, இவங்க எல்லாருமே இப்ப வந்து இதை பார்த்து காங்கிரஸும் அதை தான் பண்ணுதுன்றீங்க. ஆமா, காங்கிரஸ் வந்து நிச்சயமா அதான் பண்ணுது. காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியும் சரி, சோனியா காந்தியும் சரி, அவங்களுக்கு வந்து திமுக விட்டு வெளில போறதுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவுல அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு பெரிய கட்சி, அதுவும் ஒரு ஆளு கட்சி இருக்குன்னா திமுக தான். ஆமா, நாடாளுமன்ற உறுப்பினர் மொத்தமா இன்னொரு திமுக கூட்டணியில் இல்லைன்னா 10 எம்பி இல்ல 1 எம்பி கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. அதனால வந்து அவங்க இயல்பாவே வந்து திமுக கூட்டணி, இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணி, இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைகிற வரைக்கும் அந்த கூட்டணி உடையாது. ஆனா அந்த அழுத்தத்துக்கு நாங்க ஆளாக மாட்டோம், நீங்க விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் இழப்பு அப்படின்றது திமுக வந்து உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க. காங்கிரஸ் நீங்க போனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பண்ணிப்போம், ஆனா இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்றது திமுக தரப்புல உறுதியா இருக்குதுன்றாங்க. அது இழப்பு இவங்க சொல்றது வந்து ஒரு என்ன சொல்றதுனாக்க மறைமுக மிரட்டல் அப்படின்னு. மறைமுக மிரட்டல்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து எனக்கு வந்து டேமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி இவங்களா வந்து கிரியேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தானே தவிர உண்மை அது கிடையாது. காங்கிரஸுக்கு வந்து இங்க எம்எல்ஏ கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் காங்கிரஸுக்கு ஒரு நஷ்டமே கிடையாது. 5 எம்எல்ஏ இருக்காங்க, 10 எம்எல்ஏ இருக்காங்க. அது இல்லாம போனா கூட கடந்த காலங்களில் எத்தனையோ முறை வந்து அவங்க ஜீரோவா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. திமுகவுக்கு தான் இழக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. இல்லையா, அதிகமா காங்கிரஸ் இன்னைக்கு தேதிக்கு 4% தான் இருக்குது. ஆமா, தனியா தான் அவங்களோட ஓட்டு சதவீதம் தான் இருக்குது. அந்த 4% தேமுதிக இன்னும் 2-3 கட்சி உள்ள எடுத்துட்டாங்கன்னா அது 4% ஈக்குவல். எப்படி பார்த்தாலும் தேமுதிக இன்னும் எந்த ஐயா ராமதாஸ், புதிய தமிழகம் மாதிரியான கட்சிகள்லாம் இன்னும் கூட்டணியில முடிவு பண்ணாம இருக்காங்க. ஓபிஎஸ் இருக்காரு, இந்த 4 பேர் தான் வந்து முடிவு பண்ணாம இருக்காங்க. இவங்கெல்லாம் போட்டா கூட ஆளுக்கு 1/2%, 1/4% சேர்த்து மொத்தமே 1% தான் வரும். ஆனா திரு கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர் வந்து ரொம்ப கரெக்டா ஒரு
விஷயம் வந்து சொன்னாரு. என்னன்னாக்க காங்கிரஸுக்கு வந்து தனிப்பட்ட முறையில வாக்கு வங்கி வந்து கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களோட சேரும்போது அந்த கட்சிக்கு வந்து மதச்சார்பற்ற அணிங்கிற ஒரு இமேஜ் வந்துருது. அது வந்து அது வந்து இவங்களுக்கு இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை கொண்டு வருது. இன்னொன்னு, எங்களோட காங்கிரஸோட கூட்டணி சேரும்போது அது வந்து கூட்டல் கணக்காவது பெருக்கல் ஆகும் ஓட்டு சதவீதத்தில் அப்படின்னாரு. அது உண்மையான கருத்து. இப்ப காங்கிரஸ் தனியானா 4% 5% தான் வாங்க முடியும். அவங்க திமுக கூடவோ இல்ல அண்ணா திமுக கூடவோ சேரும்போது இவங்களுக்கு வந்து 15% இந்த அணிக்கு வந்து சேர்ந்து வரும். கூடுதலா சிறுபான்மை வாக்குகள் எல்லாமே சேர்ந்து. இன்னைக்கு சிறுபான்மை இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், பெருமளவு வந்து திமுக அணிக்கு ஓட்டு போடுறது காரணம் காங்கிரஸ் இருக்கிறதுனால தான். இந்த தடவை நிச்சயமா இல்ல பெரும்பகுதியை வந்து விஜய் வந்து உடைச்சு எடுத்துட்டு போயிருவாரு. காங்கிரஸ் போனுச்சுன்னா பெரிய அளவுல உடைச்சு எடுத்துட்டு போவாரு. காங்கிரஸ் போகலன்னா பாதி அளவு உடைச்சு எடுத்துட்டு போவாரு. இதான் எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு இழப்பு தான் இது. ஆனா அதே நேரத்துல விஜயால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது. விஜய்க்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்துச்சுனாலும் வாக்கு சதவீதத்துல வந்து அவர் பெற போறது, நான் வந்து முதல் நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா 12% 15% இதுதான் வந்து விஜய் வந்து வாங்குவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இதை நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். இந்த சதவீதத்தை வந்து கூடாது காங்கிரஸ் வர்றதுனால. ஏன் அதை சொல்றேன்னாக்கா, காங்கிரஸ் உள்ள வந்துச்சுனாக்க இன்னைக்கு வந்து நான் சொன்ன அந்த பொதுவான வாக்காளர்கள் வந்து 2 திராவிட கட்சிகளும் வேணாம்னு நினைக்கிற வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடலாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதுல வந்து தமிழ் உணர்வு உள்ளவர்கள் எல்லாருமே வந்து இனிமே வந்து காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி வெளில போய் மறுபடியும் சீமானுக்கு ஓட்டு போட போயிருவாங்க. அப்ப அதனால சீமானுக்கு பிளஸ் ஆகுமே தவிர விஜய்க்கு எந்த விதத்திலும் பிளஸ் இல்ல. காங்கிரஸ் வர்றதுனால அவருக்கு கூடுதலா ஒரு ஓட்டோ இல்ல கூடுதலா ஒரு சீட்டு வின்னிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கவும் போறதே கிடையாது. நிச்சயமா அவரால் சீட்டு ஜெயிக்க முடியாது. அது சீட்டா விஜய் வாங்குற எந்த ஓட்டுமே வந்து சீட்டா மாறாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. தனித்து விடப்படுவார் தான் நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். விஜய் கட்சி வந்து தனித்து விடப்படுவார். அதான் நடக்கும். சரி, இப்போ அதை இன்னொரு பக்கம் விஜய் அரசியல் வந்து விட்டதால ஒரு கட்டத்தில் விஜய் ரசிகர்ன்றது பெரிய ஒரு மாசு. ஆமாம், அவங்கள எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர் அந்த மைக்கு ஏதோ ஒரு இதை வச்சுட்டு கூட ஒரு லாபி பண்ணி நிறைய பேர் சீமானுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த வாய்ப்பும் குறைஞ்சிருச்சு. எல்லாமே விஜய் கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்காக தான் போடணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு பக்கம் பழைய இருந்த ஒரு நிலை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிகளை செல்வாக்கு குறையுது, இதனால் வாக்கு சதவீதம் உயராது. புரியுதில்ல? இந்த பக்கம் வாழ்வா சாவான்னு 2 திராவிட கட்சியும் வந்து பெரும் மோதலோடு மோதும்போது அது ஒரு பெரிய பலகீனம் நாம் தமிழர் கட்சிக்கு. எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா கோடிகளையோ கொள்கை அடுத்தது திட்டங்களையோ அறிவிக்கும் போது அது ஒரு சதவீதம் பாதிக்கும். அடுத்தது விஜய் ஒரு பெரும்பகுதி கொண்டு வந்துட்டார். பழைய வாக்கு சதவீதம் 8 என்பது இன்னைக்கு இருக்காது வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு என்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வாக்கு சதவீதங்கிறத வந்து நம்ம தேர்தல் முடிவுகளில் பார்த்துக்கலாம். ஆனால் கட்சியை நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது, நம்ம கடந்த முறையும் பேசணும். நாம் தமிழர் தாவேகா இது 2 கட்சியை வந்து நம்ம வந்து ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிறவங்க கொள்கை தெளிவுள்ளவங்க தான் அவங்கள்ட்ட இருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கவங்க அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த ரசிகர்கள்ங்கிறது வந்து பெரிய மாசு அப்படின்லாம் சொல்லும்போது வந்து எம்ஜிஆர் காலத்திலையும் ரஜினிகாந்த் காலத்திலையும் இருந்த மாதிரி ஒரு பெரிய மாசு விஜய் என்னைக்குமே அடையலை. ஆக்சுவலாக முதல் கட்டுரையில் நான் தான் வந்து அந்த கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லி நான் தான் எழுதினேன். அதுக்கப்புறம் அதை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அந்த கேரியரின் உச்சம்ங்கிறது என்னன்னாக்கா ஒருத்தருக்கும் ஒரு உச்சம் இருக்கும். இப்போ வந்து கிரிக்கெட்ல வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு உச்சம் வந்துச்சுன்னா அவர் வந்து எத்தனையோ 15,000 ரன்னுக்கு மேல அடிச்சது தான் அவரோட உச்சம். அவர் தொடர்ந்து செஞ்சுரிலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா அவரோட உச்சம். பட் அவர் கூட வந்தார் வினோத் காம்ப்ளின். அவருக்கு ஆரம்ப காலத்துல ஒரு உச்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அவர் காணாம போயிட்டார். அதுதான் அவரோட உச்சம். அந்த ஒரு 4-5 மேட்ச் தான் அவரோட உச்சம். அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு உச்சங்கிறது இருக்கும். சீசன் லீடர் அவ்வளவுதான். விஜய்க்கு வந்து இந்த கேரியர் உச்சங்க அவரோட சினிமாவில் வந்து அவர் இந்த அளவுக்கு தான் 69 படம் 70 படம் இவ்வளவுதான் அவரோட வசூல். இவ்வளவுதான். இன்னைக்கு டிக்கெட் 200 ரூபா விற்கும் போது அந்த 200 ரூபா டிக்கெட் 500 ரூபா 1000 ரூபாயா வித்து நான் வந்து 200 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்கேன் 300 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்கேன்னு சொல்லி அதுலயும் சில யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் வந்து தங்க காசெல்லாம் கொடுத்து வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பெருசா வந்து போலியா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இதுதான் உச்சம்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆனா இவங்களை தாண்டினவங்க எம்ஜிஆர் அவருடைய காலத்துல அவர் தொட்ட உச்சமும் சரி, ரஜினி வந்து அவரோட காலத்துல அவர் தொட்ட உச்சமும் சரி, அதுல பாதியை கூட விஜய் தொடலைங்கிறதா உண்மை. அதனால ரசிகர் பலத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களெல்லாம் விட இவர் பெரிய மாஸ் கிடையாது. இன்னொன்னு கிராமப்புறங்கள்ல அன்னைக்கு விஜயகாந்துக்கு இருந்த செல்வாக்கை விட இவர் கம்மி தான் இன்னைக்கு. ஏன்னா இவங்களோட போட்டியாளர்கள் வந்து இன்னும் வலுவா இருக்காங்க. அஜித் ரசிகர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் போன்றவர்களுக்கான ரசிகர்கள் குறிப்பிட்ட சதவீதம் அங்கங்க இந்த கார்த்திக், சூர்யா, தனுஷ் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வந்து இவங்க ரசிகர்கள் வந்து சண்டை வளர்த்து வச்சிருக்காங்க. சோசியல் மீடியால எல்லாரையும் அவங்க தனிப்பட்ட முறையில அந்த நடிகர்களை அவங்களோட குடும்பத்தை எல்லாம் தாக்கி அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சண்டை வச்சிருக்காங்க. ஆமா. அதனால அவங்களோட ஓட்டுகள்லாம் இவங்களுக்கு கிடைக்காது. இந்த நடுநிலை வாக்காளர்களுக்கு இவர் ஒரு நம்பிக்கையை ஆரம்ப காலத்துல ஒரு நல்ல ஒரு அரசியல் கொடுப்பாரு, ஊழலற்ற அரசியல் கொடுப்பாரு விஜய். திராவிட கட்சிகளும் மோசமான ஒரு ஊழல். இப்ப அந்த வருமான வரி கேஸ் வந்துச்சு பாத்தீங்களா, வருமானத்தை மறைச்சு கோர்ட் வந்து அபராதம் போட்டு அதை எதிர்த்து இவர் கேஸ் போட்டு அந்த அபராதம் போட்டது சரிதான், இவர் வந்து வருமானத்தை மறைச்சிருக்காரு, அரசாங்கத்தை ஏமாத்திருக்காரு அப்படின்னு அரசியலுக்கு வந்து திருடுறதுக்கு பேர் தான் ஊழல்னு வந்து தாவேக்கால நிறைய பேர் நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அரசாங்கத்தை ஏமாத்துறதும் ஊழல் தான் அப்படிங்கிற உண்மை வந்து அவங்களுக்கு புரியல. இப்ப வரி கட்டாம ஏமாத்தினா, இவர் காருக்கு ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு வந்து வரி கட்டாம ஏமாத்தினாரு. அது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் அபராதம் இல்ல அதெல்லாம் வந்து அரசியல் ஒரு நல்ல அரசியல் கொடுக்கணும்னு வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலை தனிப்பட்ட மாறி இருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு மாறலாம், நல்லா நேர்மையான அரசியல் தரலாம் அப்படின்ற இல்ல மாறி இருக்கலாம். எப்படி செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டு வந்து செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் இவங்களோட வரலாறுலாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு, ஜென்சி கிட்ஸுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அவங்களோட வரலாறு எப்படிப்படுது. இவங்க எல்லாம் ஊழல் வழக்குல மாட்டி சிறைக்கு வரைக்கும் சென்றவங்க. அவங்க மேல இன்னும் வழக்குகள் இருக்கு. செங்கோட்டையன் மேல ஊழல் வழக்கு இருக்கு. செங்கோட்டையன் மேல இல்லாத ஊழல் வழக்கா? இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வந்து ஊழல் இல்லாத ஒரு தூய சக்தின்னு சொல்றது வந்து எப்படி அவங்களால சொல்ல முடியும்? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே வந்து இது மாதிரி வரிகள்லாம் ஏய்ப்பு, வரி ஏய்ப்புங்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம். அது கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்தை எல்லாம் செஞ்சவர் வந்து எப்படி ஒரு தூய சக்தியா இருக்க முடியும்? தூய்மையான ஆட்சி அவர் கொடுக்குறேன்னு எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் கேட்கறாங்க, அவர் வந்து டிக்கெட் வந்து 150 ரூபா டிக்கெட்டை வந்து 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு. இதுல கடைசியில எடுத்த எல்லா படங்கள்லயும் இவர் தான் வந்து பங்குதாரர். இவரோட பணத்தை வச்சுதான் புலி படத்துல இருந்து இவர் தான் தயாரிப்பாளர். மறைமுகமா வேற வேற பேர்ல வந்து இவர்கிட்ட பிஆர்ஓவா இருந்தவர், இவர்கிட்ட மேனேஜரா இருந்தவர்லாம் ப்ரொடியூசர் ஆக்கி, இவங்க மாமாவை ப்ரொடியூசர் ஆக்கி இவர் தான் படம் எடுத்தாரு. அது எல்லாத்தோட வியாபாரமும் வந்து என்ன வெளிப்படையாவா இருக்கு? இன்னொன்னு வந்து செங்கோட்டையனுக்கு இவர் மேல என்ன கடுப்புன்னு தெரியல. செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்காரு 500 கோடி ரூபாய் விட்டு வந்திருக்காரு, 1000 கோடி ரூபாய் விட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி செங்கோட்டையன் சொல்றாரு. 500 கோடி ரூபாய்க்கு இவர் வருமானம் வந்திருந்தாக்க 500 கோடி ரூபாய்க்கு இவர் காமிச்சு நான் வந்து ஒரு கணக்கு காமிச்சு இவர் வரி கட்டியிருக்காரா? அதை யாராவது ரெய்டு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வருமான வரித்துறையில இருந்து மிகப்பெரிய அளவுல சிக்குவார் அவர். ஒரு படத்துக்கு 50 கோடி 60 கோடி. நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் இவரால் குறையுமா குறையாதா? இல்ல குறையறதுக்கான வாய்ப்பு முன்னாடி இருந்தது உண்மை. குறையறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா மாற்றம் தேடுவதற்கான புதிய வாய்ப்பா இவர் வரும்போது இவர் ஒரு பெரிய மாசான நடிகர், ஒரு பெரிய பிரபலமான நடிகர், அவர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறப்ப அவரோட ரசிகர்களோட கூட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்களுக்கு இயல்பாகவே ஒரு மனநிலை வந்ததுதான் அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. ஆனா கடந்த ஒரு 2-3 மாசமா அவரோட செயல்பாடுகள் பார்க்கும்போது இவர் வந்து வழக்கமான ஒரு ஆட்சி, வழக்கமான ஒரு இன்னும் வழக்கமான ஆளுன்னு சொல்ல கூட தேர்தல் நேரத்துல கூட இவங்க பாருங்க, அடுத்த தேர்தல் இது வந்து தேர்தல் ஆண்டு. இன்னும் அடுத்த வாரத்துல வந்து தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. ஏப்ரல் முதல் வாரத்துல 2வது வாரத்துல வாக்குப்பதிவு இருக்கும். ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு மீட்டிங், எவ்வளவு கூட்டங்கள், எவ்வளவு மக்கள் சந்திப்புகள், தெருவா போறாங்க. அது திரு மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், இந்த வயசுல அவரோட உழைப்பு வந்து அபரிமிதமானது. அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி இவங்க 70 வயசை கடந்தவங்க வந்து எவ்வளவு தீவிரமா இன்னைக்கு மக்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. காலையில ஒரு ஊர்ல இருக்காங்க, மதியானம் ஒரு ஊர்ல, சாயந்தரம் ஒரு ஊர்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, கட்சி ஆக்டிவா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. விஜய் வந்து போய் எனக்கு தேவையில்லை, என்னுடைய வேல்யூ இருக்கு, நான் போய் கட்சி ஒரு நேரத்துல பேசிட்டு வந்தா போதும், நான் விஷயம் அந்த அளவுக்கு அவ்வளவுதான். மக்களுக்கு அந்த அளவுக்கு மக்களை வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காரு. இவர் எங்களுக்கான தலைவர் இல்லைன்னு மக்கள், இவர் வந்து மற்ற கட்சிகளை சொன்னார் களத்திலே இல்லைன்னு சொல்லி, இவரை களத்துல இல்லாம மக்கள் அடிக்க போறதுக்கான இதுதான் தெளிவுதான் இது. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து வெளியில வந்து மக்களை சந்திக்காம பனையூர்லயே முடங்கி கிடந்து நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேனாக்க, இவர் வந்து தூங்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்திருந்தாக்க உடனே வந்து முதலமைச்சர் வாப்பா எலெக்ஷன் நாளைக்கு எலெக்ஷனே வைக்க இப்ப 2% ஏத்திட்டு இருக்காங்க. நான் சொன்ன 2 மாசத்துக்கு முன்னாடி 24% ஆரம்பிச்சாங்க. இப்ப நேத்து செங்கோட்டையன் வந்து 42% வந்துட்டாரு. போன வாரம் 40% சொன்னாங்க, எங்களுக்கு 42% வாக்கு இருக்கு அப்படின்னு. எங்க சர்வே எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க? பெரிய பெரிய நிறுவனங்களே கோடிக்கணக்கில் செலவு. அரை நூற்றாண்டு தான் திராவிட கட்சிகளுக்கு அவ்வளவு வாக்குகள் தான் இருக்குது. ஆமா, இவருக்கு இப்பவே 40%. இவங்க போற போக பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்குள்ள எங்களுக்கு 200% ஓட்டு இருக்கு, எலெக்ஷன் வைக்காதீங்க, நேரடியா எங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கிருங்க, 234 சட்டமன்ற உறுப்பினர் நாங்க கொடுக்குற லிஸ்ட் ஆக்கி எங்களுக்கே பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு போல இருக்கு செங்கோட்டையன் மாதிரியான ஆளுங்கள்லாம். இது வந்து இப்ப சீமானுக்கு சிதைவை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. ஏன்னா ஏற்படுத்தக்கூடிய சூழல் முன்னாடி இருந்துச்சு, இப்ப வந்து கிடையாது. ஏன்னா இவர் மக்களோட நம்பிக்கையை பெற தவறிட்டார். இவருக்கான வாய்ப்புகள் நல்லா கிடைச்சிச்சு விஜய்க்கு. ஆரம்பத்தில் இவருக்கான எதிர்பார்ப்பு, அவரோட ஆலோசகர்கள் சரியில்லை, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை. அவர் வந்து மக்கள்கிட்ட அந்த மக்கள் இவருக்கு கொடுத்த எதிர்பார்ப்பை, இவர் மேல வச்சிருந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா இவரோட செயல்பாடுகள் இல்லை. அந்த வகையில சீமானை பார்க்கும்போது சீமான் வந்து 100 மடங்கு பெட்டரா இருக்காரு இவரை விட. களத்துல இறங்கி செயல்படுறாரு. அந்த கருத்துக்கள்ல வந்து மக்களுக்கு ஏற்பு இருக்கலாம், ஏற்பு இல்லாம இருக்கலாம், ஆனா உறுதியா சொல்றாரு. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சாதாரணமான உதாரணம். 2 நாளைக்கு முன்னாடி தேனியில் நடந்த நிகழ்வு. இவங்க எல்லாரும் வந்து சீமான் பக்கமும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, விஜய் பக்கமும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு கூட்டம் வந்து நாம் தமிழர் போடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள வந்து கலவரம் பண்றதுக்கு தாவேகா கட்சியினர் வராங்க. வந்து அங்க வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவங்கள வந்து தாவேகா கட்சிக்காரங்க வந்தவங்கள நாம் தமிழர் கட்சிக்காரங்க விரட்டி விட்டுறாங்க. இதுதான் ஊடகங்கள்ல வந்த செய்தி. வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு வந்து தாவேகா மாவட்ட செயலாளர், அவர் என்ன, அவரு நொட்டாங்கையா லெப்டா, அவர் பேர் ஏதோ, அவர் வந்து தலைமறை ஆயிட்டாருன்னு சொல்லிதான் இந்த 2 நாள் செய்தி. ஒரு சின்ன வழக்குக்கு, ஒரு சாதாரண வழக்குக்கு எதிர்த்து நிக்க முடியாம தலைமறைவாகிறவர் தான் வந்து ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்.
இது நாம் தமிழர்ல வந்து எவ்வளவு பேர் சாதாரண தொண்டர்கள் முதற்கொண்டு எவ்வளவு பேர் மேல எவ்வளவு வழக்கு இருக்கு, எதிர்த்து சிறைக்கு சந்திச்சுட்டு தான் போறாங்க. இருக்காங்க. அதுவும் எந்த பொருளாதார பின்புலமும் இல்லாம ரொம்ப ரொம்ப சாதாரண நிலையில இருக்கிற சாதாரண மனிதர்கள் வந்து இந்த உணர்வுக்காக, இந்த கொள்கைக்காக நம்ம நிற்போம், எல்லாத்தையும் எதிர்த்து நிற்போம். அரசு எந்திரத்தை ஒரே நாட்டுல மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து நிக்கிறாங்களே, இந்த கொள்கை தெளிவு இவங்களுக்கு இருக்கு. அப்ப மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எந்த கட்சி நமக்கானவங்க, நமக்கான போராட்ட காலத்துல நிக்கிறாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடாம தலைமறைவாகாம நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல. அது நிக்கிறது வந்து நாம் தமிழர் நிக்கிறாங்களே. தாவேக்கள் அப்படி யாரும் நிக்கலையே. கரூர்லயும் ஓடி போனாங்க. தேனியில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ண முடியல. என்ன பண்ணிடுவாங்க, அவங்க தலையை எடுத்துருவாங்களா? கேஸ் போட்டா வழக்கு போட்டா போய் சந்திக்க வேண்டியதுதானே. போறோம் பெயில வெளியே வந்து அவ்வளவுதான். இத்தனைக்கும் இவர் மாவட்டம் பூரா இருக்கிற வழக்கறிஞர்களை வச்சு அவரு அந்த நீதித்துறை சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு டீமை வரை இப்ப போன வாரம் வந்து அறிவிச்சிருக்காரு. இருக்காங்களா இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்காங்களா, தைரியமா வழக்கு சந்திக்க வேண்டியதானே. என்ன பண்ணிடுவாங்க, தூக்குல போட்டுருவாங்களா அது உடனே வந்து ஒரு பிடிச்சு? தற்காப்பு. அது வந்து அதுக்காக சீமானுடைய வாக்குகள் வந்து அப்படியே சரியில்லை, இது பக்கம் சரியுதுன்றது சரியா இருக்குமா? இல்ல, அதாவது ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளும் வேண்டான்னு நினைக்கிற மக்கள் பெரும்பாலும் மாற்றாக இருக்காங்க. வரும்போது அவங்க மாற்றா வரும்போது இது வரைக்கும் அந்த போன தடவை ஒரு மாற்றத்துக்கு தகுதியாக இவங்க இல்லைன்றீங்க. ஆமா ஒரு 36 லட்சம் பேர் போன தடவை வந்து சீமானுக்கு போட்டாங்க, பிரதமர் வேட்பாளரே இல்லாம. இத்தனைக்கு இந்தியம்ங்கிறதே எதிர்க்கிறவர் சீமான். ம். இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பை எதிர்க்கிறவர். ஆமா. அவர் பேசுற தமிழ் தேசியம். அப்ப பிரதமர் வேட்பாளரே இல்லாம 36 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவருக்கு. ம். அப்ப முதலமைச்சர்னு வரும்போது ம். அவருக்கு தாராளமா போடுவாங்க. கூடுன்றீங்க. கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதே வாக்கு வந்து அவர் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா அவருக்கு சரிவு தாவேக்கா பக்கம் அவருக்கு போன தடவை போட்டவங்க நிறைய பேர் அதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. ஆமா இடையில இருந்த வாய்ப்பை விஜய் பயன்படுத்தி தவறிட்டதுனால அது சீமானுக்கே இப்ப வந்து கூடுதல் லாபமா தான் போகும். சரி, இப்ப திமுகவுடைய அந்த கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. இருந்தாலும் அது ஒரு கூட்டணி ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட வேல்யூடான ம். பெரும் நல்லா இருக்கும். திமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய சமூகத்தில் மிக பெரும் செல்வாக்காக இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி, ம். அப்புறம் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் அதிக வாக்குகளை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. அதிக களப்பணியும் அவங்க தான் கிரவுண்டில் இருப்பாங்க. அது ஒரு பெரிய பலம் திமுகவுக்கு. ம். இப்படி பலவும் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேசிய கட்சின்ற அளவில் ம். இது எல்லாமே ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது. ம். இந்த பக்கம் அந்த கூட்டணி இல்லை அதிமுகவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக அதிமுக 2 கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல திமுக கூட்டணி வந்து ஒரு 2-3 மாசம் வரைக்கும் எல்லாருமே வந்து அது ஒரு இன்டாக்டா இருக்கு, ரொம்ப ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் கூட மேடைக்கு மேலே சொல்லியிருந்தாரு, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது, நாங்க தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருப்போம், 200 சீட்டு ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாம் அவங்களால பேச முடியல. உள்ளுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு, நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு. இதுல வந்து திமுக உள்கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. திமுகவுக்குள்ள தனியா உட்கட்சி, அது தனி பிரச்சனை. ஆமா சரி. உள்கட்சிக்குள்ள தனி பிரச்சனை. அது இல்லாம கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் வந்து இப்படி வந்து ஒரு முரண்டு பிடிப்பாங்க. காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுகவோட ஒரு கிளை அணி மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு சார்பு அணி மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளவு நாள். அவங்க வந்து பெருசா எதுவும் பார்கெயின் பண்ண மாட்டாங்க. 2011 வந்து மேல வந்து ஒரு தயாளமையா முக்கியமான கட்சியா காங்கிரஸ் பார்க்கப்படுதுன்றீங்க. ஆமா 2011 வந்து தயாளமையாருக்கு வந்து மேல வந்து ரெய்டு விட்டுட்டு சிபிஐ விசாரணை வச்சுக்கிட்டு கீழே வந்து 63 சீட்டு வாங்கினப்பதான் அன்னைக்கு அதிகாரத்துல ஆமா இருந்தாங்க. ஆமா ஆமா தலைக்கு மேல கத்திய வச்சு அவங்க வந்து மிரட்டி வாங்கின மாதிரி வாங்கினாங்க. கலைஞர் கூட 63 நாயனமார் மாதிரி போய் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சாபம் விடுற மாதிரி கொடுத்தாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு அடிமை தான். மத்தியில வந்து பவரை இழந்ததுக்கு அப்புறம், அதிகாரத்தை இழந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அடிமையா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு லெவலுக்கு அவங்க இப்படி ஒரு யூ டர்ன் போட்டு திமுகவுக்கு மறுபடியும் ஒரு நெருக்கடி கொடுப்பாங்கன்னு வந்து திமுக தலைமை நினைச்சு பார்க்கல. இந்த நேரத்துல ஏன்னா திமுகவுல வந்து இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர் நிறைய பேரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு இது சரியான சான்ஸ், நம்ம இந்த தடவை மோதி பார்க்கலாம் அப்படின்னு. என்னன்னா எல்லாருடைய கணக்கும் கட்சியை வளர்க்கறதுல அவங்களோட நோக்கம் இல்ல. ஒருத்தருக்கும் 3-4 கோஷ்டி ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது எம்எல்ஏ சீட்டு வாங்கணும். இப்ப 10 எம்பி இருக்காங்கன்னா அந்த 10 எம்பிக்கு 10 கோஷ்டி இருக்கு. முன்னாள் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஆக மொத்தம் ஒரு 40-50 கோஷ்டி காங்கிரஸ்ல இருக்கு. ஒருத்தரும் தன்னோட ஆதரவாளர் ஒருத்தருக்குனாச்சும் சீட்டு வாங்கணும்னு பாக்குறாங்க. அப்ப திமுக வெறும் மறுபடியும் 25, 22, 20ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வாங்க முடியாது சீட்டு. அதனால இப்ப இதை வச்சு பயன்படுத்தி மிரட்டி, விஜயை காமிச்சு மிரட்டி கூடுதலா சீட்டு வாங்கணும்னா நம்ம ஆதரவாளருக்கு அதுல உள்ள நுழைச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்து அவங்க அப்படிதான் கணக்கு போறாங்க. கட்சியை வளர்க்கணுங்கிற நோக்கம் எந்த காங்கிரஸ்காரருக்கும் கிடையாது. அவங்க இதுக்காக அவங்க ஒரு பக்கம் கலவரம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் எப்படியாவது வெளில போயிடும், நம்ம சீட்டு அதிகமா வாங்கலாம் 2 கம்யூனிஸ்டும் பாக்குறாங்க. அவங்க 2 கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர்களும் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாங்க, நாங்க இரட்டை இலக்கத்துல தொகுதி கேட்போம் அப்படின்னு. இரட்டை இலக்கத்துல நீங்க கேட்பீங்க, ஆனா அவங்க கொடுக்குறது வந்து ஒற்றை இலக்கத்தை தான் கொடுப்பாங்க. இரட்டை இலக்கத்துல வேணா அமௌண்ட் வாங்கிக்கிங்க, போன தடவை 25 கோடி ரூபா நாங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணோமே அதே மாதிரி இந்த வாட்டி வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அது ஒரு மாதிரி முடிச்சிருவாங்க.
இதையெல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தைகளோட அடித்தளமே வந்து சிதைஞ்சு போயிருக்குதுங்கிறது உண்மை. விஜயுடைய வருகை வந்து விடுதலை சிறுத்தைகளை பெருமளவு இல்லை, பாதிச்சு. அதை மறுக்கிறாங்களே உங்க விடுதலை சிறுத்தைகள். நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி ராவணாவில் பேசும்போது கூட அதை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவதூறுகளை பேசி கொண்டு இருக்கீங்க நீங்கள் தொடர்ச்சியாக. எங்கள் கட்டமைப்பு அப்படி இருக்குது, களப்பணி அப்படி இருக்குது, நாங்கள் தான் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் எங்கள் பக்கம் அது இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இல்லை, சரிஞ்சு போச்சு நீங்கள் சொல்கிறீங்களா? அது ஆமா. இல்லைன்றாங்க. இல்லைங்கிறத அவங்க தேர்தல் முடிவுல புரிஞ்சுக்குவாங்க. அதாவது எந்த அளவுக்கு இவங்களோட வாக்குகள் வந்து விடுதலை சிறுத்தைகளோட அடிப்படை வாக்குகள் வந்து வெளியேறி மாற்று கட்சிகள் சிதறி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து வரும் தேர்தலில் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்னு, திருமாவளவனே அவங்க வந்து மரியாதைக்குரிய இடத்துல நடத்தல. திமுக வந்து நடத்தலைன்றது திருமாவளவன் தானே முடிவு பண்ணணும். திருமாவளவன் வந்து அவருக்கு வேற வழி இல்லாதனால அப்படி இருக்காரு. ஏதோ காரணங்களால நீங்க நாம பேசுறோம். ஆமா, அவங்க அந்த உணர்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்லக்கூடிய, என்னை போன்றவர் சொல்லக்கூடியவர்கள், உங்களை போன்ற பேசக்கூடியவர்கள் தான் விமர்சனம் பண்றாங்க. மதிக்கலன்றது ஒரு பொருட்டு இல்லை. அது அவங்க ரெண்டு பேரும். நம்ம திரும்பி இந்த 2011 நிகழ்வுக்கே போவோம். கலைஞரை வந்து எப்படி வந்து கார்னர் பண்ணி 63 சீட்டு காங்கிரஸ் வாங்கிடுச்சுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கே தெரியும். அன்னைக்கு அது ஆளுங்கட்சியா இருந்தாங்க. ஆமா, அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அந்த பரவ பயன்படுத்தி சிபிஐங்கிற ஒரு ஏஜென்சியை வச்சு மிரட்டி அவங்க வந்து கலைஞரை இது பண்ணி வாங்கினாங்க. கூட்டணி தான் இருந்தாங்க. கலைஞர் கூட வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் கை கோத்துட்டு தான் மேடையில தோன்றுனாங்க. ஆனா ஒரு திமுக தொண்டருக்கும் அன்னைக்கு தெரியுமா தெரியாது சோனியா காந்தி வந்து கலைஞரை மிரட்டி இது இவ்வளவு சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு. அந்த கோவத்தை வாக்குச்சாவடியில திமுக தொண்டர்கள் காமிச்சாங்களா இல்லையா? 63ல அதே தானே நடக்கும். விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் திருமாவளவன் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க, மிகப்பெரிய அன்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம தலைவரை மதிக்க மாட்டாங்க, கேட்ட தொகுதி கொடுக்க மாட்டாங்க, அவரு உட்கார்றதுக்கு நல்ல சேர் கூட கொடுக்க மாட்டாங்க, உடஞ்சு போன பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க அப்படின்னு எவ்வளவு தொண்டர்கள் மத்தியில ஒரு வேதனை இருக்கும். அதெல்லாம் அவங்க இதுலதான் காமிப்பாங்க, தேர்தலில் ஓட்டு போடும்போது தான் காமிப்பாங்க. இந்த கூட்டணி இதுக்கு மேலேயும் வந்து இந்த கூட்டணி உடையாது. இந்த தேர்தலில் வந்து இன்னைக்கு திமுக அணியில எந்தெந்த கூட்டணிகள் இருக்கோ, எந்தெந்த கட்சிகள் இருக்கோ அது எல்லாம் இருக்கும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க தான் சேர்ந்து தான் சந்திப்பாங்க. ஆனா முன்னாடி இருந்த ஒருங்கிணைப்போ ஒரு ஒற்றுமையோ அவங்களுக்குள்ள இருக்காது. அடிமட்ட அளவுல பயங்கரமா சதைஞ்சு போயிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு இது வந்து பொருந்தா கூட்டணியா தான் இருக்கும். இது வரைக்கும் பொருந்தின கூட்டணி இப்ப இனிமே வந்து பொருந்தாத கூட்டணியா தான் கருத்து பகை இருந்துட்டு. ஆமா, ஏன்னா இப்ப இவன் வந்து எங்களை ஏமாத்தினா, இப்ப ஒரு இடத்துலயும் திமுக மாவட்ட செயலாளர் அங்கங்க வந்து திமுக வந்து அதிக அளவுல மாவட்டங்களை பிரிச்சுட்டாங்க. முன்னாடி எல்லாம் 10 தொகுதி 12 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தது. இப்பதான் 2 தொகுதி 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிட்டாங்க. அப்ப அவங்கவுங்க அந்தந்த தொகுதியில தன்னோட ஆளை போட்டு எம்எல்ஏ ஆகணும்னு தான் நினைப்பாங்க. இதான் ஒரு அரசியல் கட்சி. அது எல்லா கட்சியிலும் உள்ளதுதான். அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க எல்லாம் நினைப்பாங்க, காங்கிரஸ் கடை இவ்வளவு அழுத்தி நம்ம ஆளுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிற தொகுதியெல்லாம் அவங்க பிடிங்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் இருக்கும் அவங்க மேல. இது வந்து அடியில வந்து ஜெல்லாவாது. இந்த கூட்டணி வந்து இந்த வாட்டி செல்லுபடியாகுது. இதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில டிசம்பர் மாசம் வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணி அமையல. திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே வரல. அந்த கூட்டணி போகாத ஊருக்கு வழி தெரியாத கூட்டணியா இருக்குது அப்படின்லாம் சொல்லி இருந்தவங்க இன்னைக்கு அதை அப்படியே தலையிலா மாதிரி அவங்க ரொம்ப பலமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 190 தொகுதி எடப்பாடி பழனிசாமி முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 70-80 தொகுதி நயனார் நாகேந்திரன் முடிச்சிட்டாரு. அவங்களுக்குள்ள வந்து பிக்கப் பண்ணி மோடியை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து ராகுல் காந்தி வந்தவரும் வந்து ஸ்டாலினை போய் சந்திக்காம போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்தாரு பொங்கல் கொண்டாடுறதுக்கு. பொங்கல் கொண்டாடிட்டு அப்படியே போயிட்டாரு. அது ஒரு இல்ல, இந்த சீட்டு பங்கீடுல கேட்கறத கொடுக்க அவங்களுக்குள்ள அது ஒரு அழுத்தம் கொடுக்குற விதமான ஒரு எதிர்ப்பை காட்டுறதுன்னு கூட எடுத்துக்கலாம்ல. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க மேலிட பார்வையாளர் தமிழக பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்க, திமுக வந்து இன்னும் குழு அமைக்கல, என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஸ்டாலின் நினைக்கிறா இவங்களை விட்டு பிடிப்போம், எவ்வளவு தூரம் போவாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸ்டாலினுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும், இவங்க போயிருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தாலுமே வேற வழி இல்லாம அவர் வந்து தன்னோட பயத்தை வெளியில காமிச்சிக்கல. இப்ப மற்றவங்கள மாதிரி தினசரி மீடியாவை சந்திக்கிற, இப்ப சீமான்லாம் வந்து டெய்லி 2 வேளை மீடியாவை சந்திக்கிறாரு. அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து மீடியாவை சந்திச்சு ஓப்பன் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னாக்க அவரோட பயம் வெளிப்பட்டு அவர் அறியாம. அவர் வந்து ஸ்கிரிப்டட் மீடியா தான் என்னைக்கோ ஒரு நாள் மீடியாவை சந்திக்கிறா, அதுவும் இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க, அதுக்கு இந்த பதில் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி சீட்ல எழுதிட்டு வந்து தயாரிக்கப்பட்ட அவரோட பயம் வெளியில தெரியாம இருக்கு. இப்ப அவர் என்ன நினைக்கிறா, இவங்களுக்கு வேற வழி இல்லை, இங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்காரு தவிர இது கடைசியில வந்தாலும் ஜெல்லாவாது. ஆனா இங்க பிஜேபி அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க நினைச்ச, நம்ம போன பேட்டி பார்த்த நம்ம கொடுத்த அன்னைக்கு தான் வந்து அன்புமணி வந்து சேர்ந்தாரு. அதுக்கடுத்து யாருமே எதிர்பார்க்காத விதமா திரு டிடிவி தினகரன் வந்து சேர்ந்துட்டாரு. இந்த டிடிவி தினகரன் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது டெல்டா சவுத்துல எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி. கடந்த முறை அதிமுக நிறைய இடங்கள்ல ரொம்ப குறைந்த வாக்குகள்லாம் இழந்த தொகுதிகள் நிறைய. ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு இப்ப ஏடிஎம்கேல இருந்து நிறைய வாய்ப்பு இல்லாது. ஆமா, நான் பார்த்தது கடந்த ஒரு 4-5 வருஷமா அதிமுகவில் நடக்கிற அந்த உள்கட்சி குழப்பங்கள்னால ஒதுங்கி இருந்த பல சீனியர்களே கூட இப்ப மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க. நான் பாக்குறேன் எல்லா மாவட்டத்திலையும், நான் டெல்டாவில இருந்து சவுத்துல இருந்து எல்லாத்தையும் பாக்குறோம். நிறைய பேர் ஒதுங்கி இருந்தோம். கட்சி பணியில நம்ம வந்து ஓபிஎஸ் பக்கமும் போவானா, சசிகலா பக்கமும் போவானா, டிடிவி பக்கம், எடப்பாடி பக்கம், இந்த பக்கமும் போவானா, அரசியல வேணான்னு ஒதுங்கி இருந்தவங்க கூட இப்ப எல்லாருமே எடப்பாடியார் கூட வந்துட்டாங்க. சமீப காலமா நான் பாக்குறது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே உள்ளேயும் உள்கட்சி குழப்பங்கள் நிறைய இருந்துச்சு.
ஈகோ பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. புதிய பொறுப்பாளர்கள் போட்டப்ப அவங்களுக்கு கீழே நான் வேலை செய்யறதா, எனக்கு பொறுப்பு கிடைக்கல, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. நிறைய அதெல்லாம் இருந்தது. கடந்து ஆமா. போய் ம். இன்னைக்கு எல்லாருமே ஒற்றுமையா வந்துட்டாங்க. ஏன்னா இது ஜெயிக்க போற கூட்டணிங்கிற நம்பிக்கை வந்ததுனால ம். இது வரைக்கும் வந்து நம்ம எதுக்கு அதுல போய் கலந்துக்கிட்டு ஜெயிப்பாங்களோ ஜெயிக்க மாட்டாங்களோ தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் விலகி இருந்தவங்க கூட உள்ள வந்து நானும் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் போட வந்துட்டாங்க. ம். ஏன்னா இது ஜெயிக்கிற கூட்டணியா ரேஸ்ல முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதிமுகவோடு அதிமுக கூட்டணி வந்து இல்ல, ரொம்ப இப்ப வேகமா உங்களை மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு அரசியக்கூடியவர் தான் அரசியல் விமர்சகர் நம்ம சந்திரன் ராஜா, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் அவர் சொல்றது கிட்டத்தட்ட ஒத்து வருது. உங்களை மாதிரி எழுதக்கூடியவர், பேசக்கூடியவர். அவர் அதிமுக கூட்டணி வெற்றி முன்னணியில் இருக்குது தான், அதை நம்ம மறுக்கலை. கரெக்டு. ஒரு பக்கம் திமுக மீதான அதிருப்தி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம், அவங்க செய்த அந்த ஊழல் எல்லாமே இந்த 5 வருஷத்துல மக்கள் பார்த்துருக்காங்க. நம்ம ரேஸில் முன்னே இருக்கிறது அதிமுக தானே. அதுக்கான இந்த கூட்டணி, இந்த இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தேர்தல் காலகட்டத்தில் மறுத்தாலும் மறுக்கட்டி பண்ணணும், சாதிய கட்டமைப்புன்னு வாக்குகள் வந்து பேசித்தான் ஆகணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடார் சமூகத்தில் பெரிய ஒரு டீம் வந்து விஐபிகளாக, தேவர்கள் அந்த மாதிரி, நாடார் சமூகத்தில் அந்த மாதிரி, திமுக மேற்க இந்த கொங்கு கவுண்டர்கள் இந்த மாதிரி, அதிமுகவில் அந்த பேஸ்டு முகங்கள், அறியப்பட்ட முகங்கள், குறிப்பாக வடக்க அதிக வாக்கு வங்கிகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய பறையர்களுடைய வாக்குகளை, பறையர் சமூகத்தினுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கான யுக்தி அங்கே இல்லை. இப்போ அது ஒரு காலகட்டத்தில் பூவை மூர்த்தியார்ன்றது ஒரு பெரிய லெஜண்ட், வடக்கு மாவட்டம் முழுக்க கையில் வச்சுருந்தார். அன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் பெரிய அளவில் வளரல. ஆனால் அது பிற்பாடு இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தி வந்து ஒரு மாவட்டத்தோடு வந்துட்டார். அப்போ மீதி பெரும்பான்மை இடங்கள்ல இல்லை. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான அறியப்பட்ட, பரவலாக அறியப்பட்ட நபர்களை உள்வாங்கிற மாதிரியான கட்டமைப்பு இங்கே இல்லை. நாடார் சமூகத்தில் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒழுத்து போன சில பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்வாங்கி வச்சுக்கிற அந்த இடத்துக்கு வந்துச்சுனாக்கா வெற்றின்றது சொல்ல மறுப்பே இல்லாமல் போகணும் தான் அவருடைய விமர்சனம். ஆனால் இன்னைக்கு அது மட்டும் ஒரு சின்ன குறையாக இருக்குதுன்றது ஏற்க முடியுதா? இல்ல, இது இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்க தான் செய்யுது. அதை நோக்கி ஆனா அதிமுகவும் சும்மா இல்லை. ஏடிஎம்கே, பிஜேபி 2 பேர் தரப்புலையும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. தினசரி சில அமைப்புகளை வந்து கூப்பிட்டு எடப்பாடியாரை வந்து சந்திக்கிறாங்க. சமீபத்தில் கூட ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார்லாம் அந்த அவங்க சார்ந்த சமூகங்கள்ல இருந்து இயக்கங்களை கூப்பிட்டு வந்து எடப்பாடியாரை சந்திக்க வச்சு அவங்களோட லெட்டர் பேட்ல வந்து ஆதரவு கொடுக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய பேரன்பிற்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி அந்நியாரை வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த கூட்டணிக்கு வர மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் வந்து வட தமிழ்நாட்டில் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மேல வந்து ஒரு செல்வாக்கு பெற்ற நபர்கள், அவங்களுக்கான இது இருக்கு. அதே மாதிரி பூவை ஜெகன்மூர்த்தி அவர் இருக்காரு. புரட்சி பாரதம் கட்சி வந்து கூட்டணியில இருக்காங்க. அவங்களும் இந்த தடவை சீட்டு கேட்டிருக்காங்க, 3 சீட்டு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மரியாதையான இடங்கள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னொரு மறுபக்கம் அவங்க பக்கம் இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகளோட வாக்கு வங்கி சிதையுது. இவங்க பக்கம் வந்து அது கொஞ்சம் சிதறல, கொஞ்சம் இவங்க பக்கமும் வரும். இன்னொன்று இயல்பாக சொல்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி டெல்டா பகுதி, மேற்கு மாவட்டங்கள், ஆமா, இன்னும் தென் மாவட்டங்களில் இப்படியான அறியப்பட்ட முகங்கள் கட்சிக்குள்ள இல்ல இல்லை. இப்ப தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வந்து குறிப்பா வந்து முக்குளத்தூர் வாக்கு வங்கி தான் சொல்லுவாங்க. அந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கியோட முகமா இன்னைக்கு இருக்கிறது வந்து டிடிவி தினகரன் தான். வந்தாச்சு. இது வந்து என்னன்னாக்க நம்ம நினைச்சது வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தது வந்து திரு டிடிவி தினகரனா இருக்கட்டும், திரு வைத்திலிங்கம், திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, இவங்க எல்லாருமே ஒரே குடையின் கீழே வந்தாங்கன்னா வடக்க வந்து டாக்டர் ராமதாஸ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இவங்க வந்து டெல்டா அண்ட் சவுத்துக்கு வந்து இவங்க ஒரு முக்குளத்தூர் முகமா இருக்கலாம், ஒரு முக்குளத்தூர் அமைப்பா மிகப்பெரிய அளவில் பலம் பெற்றிருக்கலாங்கிறது நம்மளோட கருத்து. அது துரதிருஷ்டவசமா நடக்காம போயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிறதே தனிப்பெரும் தலைவராக இருக்கிறது வந்து டிடிவி தினகரன் தான். அவர் வந்துட்டார். அவர் பின்னாடிதான் மிகப்பெரிய இது இருக்கு. இன்னொன்னு வந்து அவரை மாதிரி ஒரு தெளிவான அரசியல்வாதியை வந்து ரொம்ப அபூர்வமா தான் பார்க்க முடியும். ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. ஆமா, அவருடைய மீடியாவை அவர் கையாளுற விதமா இருக்கட்டும், பொதுவா அவரோட ஸ்ட்ராட்டஜி முடிவா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப தெளிவான ஆளு. என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் அவர் வந்து இங்க வந்திருக்கிறது மிகப்பெரிய பலம். தெற்குலையும் டெல்டாவிலையும் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 கட்சி தொண்டர்கள் மத்தியில இருக்கிற இணக்கம் வந்து, ஏன்னா அவங்க ஒரே இயக்கத்துல இருந்தவங்க தானே எல்லாருமே சொந்தக்காரங்க, எதிர்முதிரமா இடையில இருந்தாங்க கொஞ்ச காலம். ஆனா இப்ப வந்து 2 பேரும் ஒண்ணு ஆயிட்டதுனால அதுவும் வந்து பொது எதிரி விடக்கூடாதுன்னு சேர்றாங்க. நீங்க அன்னைக்கு வந்து மேடையில ஏறி மதுராந்தகம் கூட்டத்துல மோடி அவர்கள் இருந்த மேடையில வந்து திரு டிடிவி தினகரன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை சொல்லும் போதும், திரு எடப்பாடி பழனிசாமி வந்து திரு டிடிவி தினகரன் பேரை சொல்லும் போது எழுந்த கரகோஷங்களை பாருங்களேன். பிரதமர் மோடிக்கு பேரை சொல்லும் போது எழுந்த கரகோஷத்தை விட அதிகமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க தொண்டர்கள் வந்து உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. அந்த தொண்டர்களோட மனநிலை வந்து மக்கள்கிட்ட இருந்து வர்றதான். அவங்க எல்லாமே அதிமுகவில் வந்து எப்பவுமே மக்களோட மக்களா இருக்கிறவங்க தான். அது வந்து மிகப்பெரிய பலமா தான் இருக்கும். மிச்சம் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம். அது ஒரு தாக்கம் உள்ள இருக்குமா இருக்காது? இல்ல, ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் அவர் சமீபத்தில் அவரோட ஊருக்கு கூட போயிட்டு வந்தோம். அவர் வந்து தனிப்பட்ட முறையில ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒரு இப்ப நேத்து வந்து செங்கோட்டையன் அவர்களை பத்தி திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, செல்லாத நோட்டுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாரு. அது மாதிரிதான் ஓபிஎஸும். அவர் இருக்கிற வரைக்கும் மரியாதையா அரசியல் இருந்து விளையிருக்கலாம். இன்னைக்கு இல்ல,
2022 அந்த பொதுக்குழு இருந்து இவர் வெளியேற்றப்பட்ட போதே சொன்னேன், மரியாதையா அவர் வந்து வெளில போய்க்கிறது நல்லது அரசியலை விட்டு அப்படின்னு. ஏன்னா மக்களை தேடி போகாதவங்க, தொண்டர்களை தேடி போகாதவங்க தலைவர்களாவே இருக்க முடியாது. நீ டெல்லிக்கும் டெல்லியில போய் இன்னொரு கட்சி தலைவரையும் திமுக தலைமைக்கும் நீதிமன்றத்துக்கும் போய் கட்சியை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க எப்படி வாங்கி கொடுப்பாங்க? கட்சியை வேணா உன் பேர்ல பட்டா போட்டு கொடுக்கலாம், ஆனா தொண்டர்கள் வருவானா உன் கூட? வரமாட்டாங்க. மக்கள் உன் கூட வருவானா? எதுலையுமே நீ வந்து மக்கள் தலைவர்கள் இல்லாம, மக்கள் பக்கம் இல்லாம, தொண்டர்கள் பக்கம் இல்லாம, எனக்கு வேணும்னு சொல்லி டெல்லிக்கு போய் காவல் எடுக்குது, அங்க இருக்கிறவங்களை பார்த்து காலில் விழுந்து எனக்கு கட்சியை வாங்கி கொடுங்கிறது, இல்ல கோர்ட்டுக்கு போய் ஐயா அந்த கட்சி என்னோட புடிங்கிட்டாங்க எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்றது. இதே மாதிரி நீ பண்ணி திமுக போய் நான் உங்கள்ட்ட கூட வந்துடவா, கட்சியோட குடிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாக்க யார் யானின்னு கேட்டு அனுப்புறாங்க அங்க இருந்து. இதுதான் நடக்குது. அதனால ஓபிஎஸ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அவர் வந்து ஏதோ அவரே வெளியில இருந்து ஒரு ஆதரவு கொடுத்தாருன்னா அவருக்கு நல்லது, இருக்கிற மரியாதைனாச்சும் காப்பாத்திக்கலாம். இல்லைன்னாக்கா அவருக்கு இறுதியா அதிமுக திமுக வெற்றி வாய்ப்புல யாரு இப்ப முன்னணி? இன்னைக்கு வந்து அதிமுக தான் வந்து ரேஸ்ல வந்து முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஆனா அவங்களோட தொண்டர்கள் வந்து தீவிரமா களப்பணி ஆட்டுறாங்க. அவங்க நிர்வாகிகள் வந்து இப்ப ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப உத்வேகத்தோட களத்துல இறங்கியிருக்காங்க. திமுக பக்கம் வந்து அவங்க நம்புறது வந்து தேர்தல் அறிக்கையில வந்து ஏதாவது பெரிய ஜிமிக்ஸ் வழக்கமா அந்த கலர் டிவி காலத்துல இருந்து அவங்க காமிப்பாங்களா அந்த மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து வாக்குகளுக்கு கொடுக்குற அந்த வாக்காளர் உரிமை தொகை ஒரு வாக்காளருக்கும் தேர்தலுக்கு முந்தைய நாள் இரவு வந்து பட்டுவாடா பண்ணி வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் இருக்காங்க திமுக. அதை தான் நம்புறாங்க அவங்க. ஆனா அதிமுக வந்து மக்களை நம்பி இருக்காங்க. நாங்க கடந்த காலங்களில் செஞ்ச நலத்திட்டங்களை நம்பி இருக்காங்க. இதோட வந்து அவங்களுக்கு போதுமானதல்ல. இதை வந்து நம்ம வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆயிடக்கூடாது, ஒரு அதீத நம்பிக்கையில இருந்துடக்கூடாது. இந்த வேகத்தை விடாம வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் அவங்க கொண்டு போனாங்கன்னாக்க கண்டிப்பா வந்து அவங்க ஜெயிச்சிடலாம். ஆமா, நன்றி. நம்ம தொடர்ந்து சந்திப்போம், பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம்.